கடலூர் எம்பி தொகுதியில பாமகவோட வெற்றி ரொம்பவே சுலபமாயிடுச்சு. பாவம் படுத்தே விட்டான் ஐயா நிலைமைக்கு வந்துருச்சு காங்கிரஸ் கட்சி. கேஎஸ் அழகிரி தான் முதல்ல சீட்டு கேட்டிருக்கிறாரு. ஆனா பாமக நிற்கிறாங்க. தங்கர் பச்சான் கிளம்புறங்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே ஐயையோ நம்மளால முடியாதுப்பா ஆளை விடுங்கப்பான்னு பின்வாங்கிட்டாராம். பாமகவை எதிர்த்து நிற்க ஆள் கிடைக்கல. ட்விஸ்ட் வைக்கிறாங்களா? ஆமா, விஷ்ணு பிரசாத் அவர்களை கொண்டு வந்து வேட்பாளர்களா நிறுத்தி இருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல, அவரை பின்னாலிருந்து இயக்கக்கூடிய திமுக மட்டுமல்ல, தமிழ்நாடே ஒண்ணு தெரிஞ்சுக்கிறோம். தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களும் பசுமநாயகர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக இவர்தான் வேட்பாளர், இவரை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கட்டளை இட்டுட்டா அடுத்த வினாடியில் இருந்து உயிருக்கும் மேலான மருத்துவர் ஐயா அவர்களின் சொல்லை செயலாக்க எதற்க உறவேன் என்றாலும் சரித்தான். அவர்களை வீழ்த்துகின்ற வரைக்கும் பாட்டாளிகளுக்கு உறக்கம் கிடையாது. பசுமை தாயகத்துடைய தலைவர் திருமதி சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் 10 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக வெற்றி